ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாநில பட்ஜெட்டை குறித்து நம்ம சட்டமன்றத்தில் கடுமையான விவாதம் ஏற்பட்டிருக்குங்க. அடுத்த ரெண்டாவது என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, நேற்று நைட்டு 8:45 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நகைக்கடைக்குள்ளே ஹெல்மெட் அணிந்துட்டு ஒரு நபர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்தோடனே சின்ன மோதிரம் வாங்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த மோதிரத்தை கடை உரிமையாளர் க்ளோஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் அவசர அவசரமாக எடுத்து காட்டியிருக்காங்க. எடுத்து காட்டினோன்னா அவர் பின்னாடி திரும்பி எடுக்கிறப்ப இந்த கொள்ளைக்காக வந்த இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கத்தி எடுத்து காட்டி மிரட்டி அவர்கிட்ட போய் கல்லாப்பட்டியை திறக்க சொல்லி அதில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் சிசிடிவி கேமராவில் அவரோட முகம் கொஞ்சம் முகக்கவசத்தை கொஞ்சம் இது பண்ணுறப்ப அவருடைய மூஞ்சி தெளிவாக பதியாச்சுங்க சிசிடிவியில். அதை வச்சு அப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம காவல்துறையினர் சிசிடிவியை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த கொள்ளைக்கான முயற்சி யார் பண்ணாங்க என்னன்றதை கண்டுபிடிச்சி அவரை கைது பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நேற்று நடந்த முக்கியமான விஷயம். அடுத்து இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் கடலுக்குள்ளே யாரையும் போக வேணான்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம். அரசு ஊழியர்களுக்கான டிஏ உயர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதியில் நேற்று லாரி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால் போக்குவரத்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்குங்க. சென்னையில் இருக்கிற ஒரு நகை கடையில் கொள்ளைக்கான முயற்சி நடந்திருக்கு. 2 பேர் கைதாகியிருக்காங்க. அடுத்த இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கருணை நியமன வழக்கு குறித்து விரைவான விசாரணை நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க. அதுக்கடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அரசு நியமன வழக்கில் பார்த்திங்கன்னா முக்கியமான தீர்ப்பு நேற்று வழங்கியிருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதுதாங்க முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஓலாவோட பங்குகள் நேற்று கொஞ்சம் உயர்ந்திருக்கு. கொஞ்சம் ஷேர்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி அதுக்கான நம்ம வாங்கலான்ற உங்களுக்கான ஒரு நம்பிக்கை வரப்போ நீங்கள் கட்டாயமாக வாங்கலாம். பேங்க்களுடைய பங்குகள் நேற்று கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மழை இருக்கிறதால யாரும் கடலுக்கு போவேனான்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே. நம்ம சேனல் இது போன்ற நியூஸுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ். Thank you guys. Thank you.